நேத்து நேத்து கவரேஜ் ஓகே உண்மையிலேயே படிப்பிச்ச லாஸ்ட் கட்டம்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்போ கொஞ்சம் சொல்லுங்க நேத்து கிளாஸ் இந்த இந்த பகுதி நான் படிப்பிக்கும் போது ஓகே இருந்துச்சா ஓகே இருந்துச்சானே சரி படிப்புமா படிப்போம் சார். கொஸ்டின் செஞ்சுட்டு வர சொன்ன செஞ்சீங்களா கம்ப்ளீட் ஓ சார். எல்லாரும் செஞ்சதா சர்ஃபா வந்தியா சர்ஃபா செஞ்சியா சர்ஃபா வந்திக்கிறேன். கேள்வி செஞ்சியா அதை சொல்லு இல்ல ஏன் வந்தா கேள்வி செய்யாம சொல்ல கேள்வி செய்யாம இங்க வந்தா சத்தம் போட்டு கதை கேள்வி செய்யாம இங்க என்ன செய்யறா சரி பகல் சாப்பிட்டியா வேற என்ன சாப்பாடு சோறு சோறு என்ன ஹரி சிக்கனும் வேற பீப்பிங்க சம்பளம் வேற அச்சாரும் வேற கத்திரிக்காய். ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்கு இங்க தெரியுது இல்ல கேள்வி செஞ்சுட்டு வந்தியா கேள்வி செஞ்சுட்டு வந்தியா இல்ல சாப்பிட என்ன குடிச்சா ஐஸ்கிரீமா யோகட்டா சொல்லு ஜூஸா நல்லா திங்க தெரியுது இல்ல திங்க தெரியுது இல்ல ஏன் செய்யுது கேள்வி தார கேள்வி செஞ்சுட்டு வாங்க சரியா ஃபிங்கர் பிரிண்ட் போன் வச்சிருக்கீங்களா சரியான கஷ்டம் என்னடா போனோட நெக்ஸ்டோட அது ஓகே சரி செய்வோமா எத்தனை கேள்வி செய்வோம் முதலாவது எத்தனை கேள்வி செய்வோம் சொல்லுங்க ரெண்டா கேக்குதா கைக்கிறது கைக்கிறது கவரேஜ் ஓகேயா கிளியரா தெரியுதா ஓ சார் அப்ப சொல்லுங்களேன் 13வது क्वेश्चन 13 செய்யும் 13 14 செய்யணும் 13 செய்யுமா 13 13 வரைஞ்சு பாத்தீங்களா அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்களா ஓ சார் சரி 13வது கேள்வி ஒருத்தர் வாசிக்கிறீங்களா யார் வாசிக்கிறேன் யாரும் சீமா நவால் கேள்வி வச்சிருக்கியா இல்ல ஏன் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிற இல்லையா எடுத்தா படிச்சிருவியா வேற யார் பிரிண்ட் எடுத்தாங்க
ஆயிஷா ஹம்ரா வாசிக்கிறியா? பிரிண்ட் எடுத்தியா? ஆயிஷா ஹம்ரா. என்ன பிள்ளை ஒருத்தர் ஒரு சத்தமும் போட மாட்டேங்குது. என்ன பிள்ளை? ஆயிஷா ஹம்ரா எங்க போனா? இருக்கிறாதானே? வாசிக்கிறியா? வாசி பாப்பா. எத்தனையாம் கேள்வி செய்ய அப்புறம் டியூட்ல இருக்கிற 13வது. ஓகே சார்பு y சமன் x வர்க்கம் சக 2x சய 2 வரைவை வரைவதற்கு ஒரு பூர்ணமற்ற பெருமான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. சரி, அந்த xy பெருமதி என்ன சொல்றது? x மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 இங்க 6 1 மறை 2 பிளாங்க் மறை 2 1. சரி, சோ இதை தந்துட்டு தான் என்ன சொல்றாங்க? கிராஃப வரையட்டா. சரிதானே? சோ முதலாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? x சமன் பிராக்கெட்ல மறை 1 ஆகும் போது y இன் பெருமானத்தை காண்க. அப்ப x வந்து மறையொன்றாக போகும்போது y பெருமதி என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது என்னது? இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் என்ன? இந்த அட்டவணையில இருக்கிறது என்னது? ஆள்கூறுகள். x, y பெருமதிகள் இருக்கு. ஒவ்வொரு x, y பெருமதி. அதுல இந்த இடத்துல x க்கு தெரியும், y க்கு தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? இந்த x கொண்டு போய் இந்த சமன்பாடுல பிரதியிடும். பிரதியிடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வைக்கான பெருமதி கிடைக்கும். அப்ப y சமன் என்னன்னு வரும்? x வர்க்கம். அப்ப -1 முழுவதின் வர்க்கம் சக 2 தர -1 அங்கால சய 2 ஒன்றின் வர்க்கம் சய 1 வர்க்கம் 1. இங்க சக 2 இருக்கு. சய 1 இருக்குன்னா சய 2 திரும்ப அங்கால ஒரு சய 2 இருக்கு. அப்ப சய 2 சய 2 சய 4 மூன்றும் சய 3 இந்த இடத்துல வரக்கூடியது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சய 3. இதை செய்யறது இப்ப சும்மா நமக்கு 1 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். சரிதானே? இனி யோசிக்கதே இல்லை. அப்ப நமக்கு என்ன பாட்டு ஈஸியா இருக்கு அதை முதலாவது செய்ய போங்க. எது லேசா இருக்குதோ அதை முதலாவது வந்து செய்யறதுக்கு போனீங்கன்னா அதோட கேள்வி செய்ய போகும்போது லேசா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது x அச்சு வாசிக்கா சார். x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறிய பிரிவுகளால் ஓர் அலகு வகை குறிக்குமாறு உள்ள அளவிடையை பயன்படுத்தி ஒரு வரைவுத்தாளில் மேற்குறித்த சார்பை வரை. அவன் தெளிவா சொல்லியிருக்கான். என்னட்டு 10 சிறிய பிரிவை என்ன எடுக்கணுமா? ஒரு அழகு எடுக்கணுமா? அப்ப நீங்க அவன் சொன்னதை மீறி 15 சிறிய அழகையோ 20 சிறிய அழகையோ எடுக்கணுமா? அவன் சொன்னதை மீறி எடுத்தோன்னா கிராஃப் வந்து கிடைக்கும். இப்ப நம்மளோட முடிவு என்ன? எக்ஸுக்கு எவ்வளவுல இருந்து எவ்வளவு தேவை? மொத்தம் எவ்வளவுல இருந்து எவ்வளவு தேவைப்படுது? எக்ஸ் ஆள்கூறு எடுத்தா எவ்வளவுல இருந்து எவ்வளவு தேவை? 2ல இருந்து சய 4. -4ல இருந்து எத்தனை வரைக்கும் தேவை? 2 பை எடுத்துக்கொண்டா பையில எவ்வளவுல இருந்து எவ்வளவு? 6ல இருந்து சய 3. 6ல இருந்து சய 3. 6ல இருந்து சய 3. அடுத்தது இப்ப இதை வச்சு கொண்டு நம்ம டிசைட் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. எக்ஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு பிளஸ்ல தேவை? 2 மட்டும். அப்ப நான் என்ன செய்யலாம்? அந்த கோடை என்ன செய்யலாம்? நடுவை விட்டு கொஞ்சம் தள்ளி கீறலாம். வைச்சு
ரைட்டா y அச்ச கொஞ்சம் தள்ளிக்கலாம் x ல கொஞ்சம் தானே தேவை முதலாவது விஷயம் ஒண்ணு. அடுத்தது y ல எவ்வளவுக்கு தேவை சகல 6 ஆறு சகல மட்டும் 3 sin 3 3 அப்படின்னு சொன்னா நான் வந்து x அச்ச நடுவுல கீறுறது பெட்டரா மேல கீறுறது பெட்டரா கொஞ்சம் கீழ இறக்கி கீறுறது பெட்டரா கொஞ்சம் கீழாக்கி கீழ இறக்கி கீறுறது பெட்டர் அப்ப நான் கீறும்போது அச்சு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப இதுதான் x அச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க கீறப்புற வைக்கு எப்படி வந்திருக்கும் இப்படிதான் வந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்டா மெட்டீரியல்ல கொஞ்சம் லேட் ஆகி தான் வரும் பண்ணிட்டு கீறும்போது விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க ஏன் நான் சொல்றேன் நம்ம அப்படி கீறும்போது லேசா இருக்கும் முடியாது சரியா காணும்போது சரி 6 கீறதுக்கு கொஞ்சம் நீட்டி திரும்பியா என்ன பிள்ளைகள் மரியம் தந்த கிஃப்டா பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா அந்த கீட்ட ஓ சார் என்ன விஷயம் அப்படி சொன்னா அது மரியம் செய்யல மரியம் ராத்தா செஞ்சு அப்படிதான் மரியம் மரியம் வச்சா ஓ 1 2 2 வரைக்கும் தேவைன்னா நம்ம 3 போட்டுக்குவோம் தப்பா போகுது நான் வந்து கேட்கறேன் நீங்க எப்படி ஒரு டொட்டண்ட் வச்சு அதுல சயம் 1 2 3 குறிப்பீங்களா இல்லாட்டி எப்படி குறிப்பீங்க சும்மா போட்டா சரியா 10 10 சிறிய பிரிவு கிட்ட 1 2 போட்டா சரியா இல்லாட்டி ஒரு டொட் வச்சோ இல்லாட்டி ஒரு கோடு போட்டோ குறிக்கிறதே நல்லா ஒரு கோடு போட்டு குறிக்கணும் ஒரு கோடு போட்டு பரவாயில்ல -1 -2 மைனஸ் இங்கால -1 -2 -3 மைனஸ் இப்ப கேட்கிறேன் சரி இதை தூக்கி அங்கட போடுறோமா அப்படின்லாம் பிரச்சனை இருக்கா இல்லையே என்ன இஸ்பாக் போடலாமா ஏதாவது ஒரு பக்கத்துல இல்ல சார் அதெல்லாம் சரி அதான் சரியான நாசிக்னு தான் வந்தாங்க நாசிக்னு ஆனா நாசிக் வந்து என்ன சொல்லையா நீ சொன்னது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி தான் வச்சுக்க சொல்லையா அண்ணாடி சொல்றா இங்க வா சொல்லையா சரி அதை விடுங்க படிப்பேன் சரி ஏதாவது நீ ஏதாவது செஞ்சுவாரு தான் வச்சிக்க வச்சிக்க சொன்னா நடக்கும் தெரியும் தானே ஃப்ரெண்டா இருக்க பிள்ளையும் ஃப்ரெண்டா இருக்காது பிறகு சரியா சொல்லி வச்சிக்க -4 மாறும் முதலாவது அளவுரு எப்படி பாத்தீங்க -4, 6 அப்ப -4 மாறும் இது ஓகேயா முதலாவது ஓகே சார் இது கட்டாயம் கீறணுமா இந்த டொட் ஏன் நான் டொட் போட்டிருக்கேன் ஏன் பிள்ளை நான் டொட் போட்டிருக்கேன் நீங்க கிராஃப் தாள்ல வரையா சுத்தி நான் கிராஃப் தாள்ல வரையில நல்ல பெர்ஃபெக்டான கோட் ஒன்று எடுக்கல அதெல்லாம் நான் டொட் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து சில டொட் கிராஃப் ஷீட்லயே போட்டு வச்சிருக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியும் நான் யார சொல்றேன் அவங்களுக்கு தெரியும் தானே நான் சொல்ல அடுத்தது -3 1 அடுத்தது -2 -2 -2 அங்கால -1 -3 அடுத்து திரும்ப யாரு 0 -2 இங்க திரும்ப 1 1 திரும்ப என்ன வரும் 2 6 இப்ப ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கிராஃப் கீறது பிரச்சனை இல்லையே கிராஃப் கீறது பிரச்சனை இல்லையே பிரச்சனையா அது இல்ல சார் இல்ல சார் இல்ல சார்
கீறிட்டேன். ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் வருங்களா? அப்ப நான் கிராஃப் கீறிட்டேன். முதலாவது விஷயம் என்ன? அப்ப இது வரைக்கும் நான் செஞ்சுட்டா எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிரும்? பாப்பீங்க, அறிவுகள் சேர்ந்து அறிவு இருக்காது 4 மார்க்ஸ். 4 4 மார்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு 10க்கு 4 எடுக்கிறது லேசு தானே. இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை 10க்கு 4 எடுக்கிறது. இல்ல சார். 10க்கு 4 எடுக்கலாம் போதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கிராஃபும் வரைய தெரியாது, இப்படிதான். சரியா? என்ன ஒரு போஸ்டர் போட்டு பாத்தீங்களா குரூப்ல? உண்மைதானே? ஓ சார். சிலது இருக்கு, பைத்தியங்கள் இருக்குதான் உங்களோட ஸ்கூல்லயும். ஓ சரி. ஓ சார், நிறையவே இருக்குது. நல்லா வர மாட்டேன், நாசமா போயிடுவான். நாசமா போயிரு. சரியா? அவனுக்கு சொல்றது அவனுக்கு தான் திரும்பியும் போய் கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. சரியா? சாபம் விட்டு அவனுக்கு ரிப்பீட் போய் சேரு. கேட்டா என்ன சல்மா, உனக்கு யார் விட்டு சாபம்? சல்மா சரி. அடுத்து ரெண்டாவது கேட்டம். அடுத்து பி பார்ட் क्वेश्चन வாசிங்க. கிராஃப் முடிஞ்சு. அடுத்து வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இதுக்கு அப்புறம் இல்ல என்ன சல்மா? அப்பதான் கேட்டதுக்கு இப்பதான் பதில் சொல்லுது சல்மா. சம்மா மைக்கேல் ஓபன் பண்ணி கொடுங்க, உள்ள ஜாயின் பண்ண. என்னடா பிள்ளை, நம்ம வந்து கிராஃபே இல்லாம விஷயத்தை முடிச்சிட்டோம். இப்ப என்ன வர போகுது? கிராஃப வச்சுக்கொண்டு செய்யலாம். சரி, கிராஃப வச்சுக்கொண்டு क्वेश्चंस கேக்குறேன். இந்த கிராஃப் வரைஞ்சது ஓகேயா? பிழை ஏதாவது இருக்கா? இல்ல சார். இல்லையே. வரை பண்ணிட்டு விடல சார் அந்த வரைவை நீட்டணும். எப்படி அந்த இல்லை சொன்னா கொஞ்சம் சம்ஹா, இங்க வா சம்ஹா, இங்க வா சம்ஹா, உன ஏச மாட்டீங்க வா. இப்ப எதுக்கு அழகா வந்து இல்லைன்னு சொன்னா நீ? நான் கேட்டேன் தானே, நான் கேட்டனே இல்லை. இப்ப சரியா பிள்ளையாண்டு கேட்டேன் சார். அப்படியே பிள்ளையா சொன்னீங்க. யோசிக்கணும். மேல ஒண்ணுமே தரல இல்ல. சோ வந்து அது என்ன செய்யணும்? கிராஃப் நீட்டி விடுங்க. ஏன் அப்படி நீட்டி விடுறோம்? ஐடிகள் தராததால இல்லே, முடிவிலே கிராஃப் வந்து ஒரு முடிவே இல்லாத மாதிரி தான் இதுல சொல்லியிருக்கு. ஆயிடை தந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேன்னு சொல்லல. அதுதானே. அடுத்தது பெட்டர் என்ன செய்யலாம்? இந்த சமன்பாட்டை இந்த கிராஃப்ல எழுதிட்டு. அடுத்தது மெயினா ஒரு கொஸ்டின் நேற்று கிளாஸுக்கு வந்தாதான் வந்திப்பீங்க நினைக்கிறேன். சுஹேப் அக்தர், அக்தர் நேற்று வந்தியா கிளாஸ்? இன்றைக்கா வந்தா புதுசா நீ? அக்தர் அக்தர் அன்மியூட் பண்ணணும்டா. இந்த கிளாஸ்ல அன்மியூட் பண்ணிட்டு கத்தி விட்டுருவாருடா. தெரியுமா? உண்மையா கேட்டு பாரு, நான் போய் சொல்றேன். அன்மியூட் பண்ணிட்டு என்ன போய் ரிமூவ் பண்ண அக்தர் ரிமூவ் பண்ணிவிடையா? இந்த இதான் ஜாயின் ஆகணா போல. சரி பரவாயில்ல. நீ என்னோட மெசேஜ் பண்ண, நான் பொம்பளை பிள்ளையாடா மைக் அன்மியூட் பண்றா. அன்மியூட் பண்றா. ஆனா அன்மியூட் பண்ணாட்டி டெய்லி துரத்தி விட்டுருவோம். இங்க வா கலை. எந்த ஊர் நீ? இங்க வா அக்தர். அக்தர் அன்மியூட் பண்ணாட்டி துரத்தி விட்டுருவான். அக்தர் எனக்கு தெரியும். அக்கறை பார்த்து சார். அக்கறை பார்த்து. சரி, இப்ப நீங்க என்னத்துக்கு வந்தா? படிக்கத்தானே. அடே அன்மியூட் பண்ணி வைடா. முதலாவது ஏன் வைக்கப்படுறா? ஓம் சார். வைக்கப்படாது. எல்லாம் உனக்கு ராத்தா. எல்லாரையும் கூப்பிடு. எல்லாரும் நீங்க எனக்கு எல்லாம் எல்லாரும் ராத்தான்னு சொல்லு. நீங்க எல்லாரும் எனக்கு ராத்தான்னு சொல்லு. இப்படி சொல்லாட்டி ரிமூவ் பண்ணி விடுவோம் குரூப் எல்லாத்தையும். மைக்கேண்ட ஓபன்ரா. வைக்கப்படுறா நீ? வைக்கப்படுறா பாத்துக்க. ஓ வேணாமேவா? ஓ இங்க வந்து நீ படிக்கத்தானே வந்தா? யாருக்கும் மெசேஜ் எல்லாம் பண்றாத வாப்பா. நீ ஒரு ஹாயோ என்ன ஒரு டொட் போட்டா கூட உடனே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிடுங்க. சரியா? அதுல எல்லாம் மாட்டிடாத. ஸ்கூல் பேரோட சேர்த்து போடுவோம் குரூப்ல. சரியா? கவனமா இருக்கணும். நினைச்சேன். பிள்ளைகள் அடுத்த மைக் அன்மியூட் பண்ணினா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு வரும்போது வர வைங்க. இல்லாட்டி கிளாஸுக்கு வர வேணான்ட்டு நேராவே சொல்லிடுங்க. சரியா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வரான்னு என்ன சொல்லணும்? அன்மியூட் பண்ணி பேசுறேன்னா மட்டும். இல்லாட்டி அப்படியே என்ன செஞ்சது? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா? வரைபை வச்சுக்கொண்டு கேள்விகளுக்கு தான் போனேன். யாருக்கு கேட்கிறது அப்படின்னு தெரியல. யார்கிட்ட கேட்கலாம்?
நேத்து வந்தாக்கள்ல யாரு? பைக்கா பைக்கா சார் கேக்குதானேமா? நேத்து சொன்னதானே, இப்ப வரைவு வரைஞ்சா எத்தனை மார்க்ஸ் தராங்க? பைக்கா, இந்த வரைவு மட்டும் வரைஞ்சா எத்தனை மார்க்ஸ் கிடைக்குது? 2 மார்க்ஸ் சார். 2 மார்க்ஸா? ஏன் பைக்கா, நீ நல்ல மார்க்ஸ் இருக்கிற புள்ள தானே. நீ மார்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணா உனக்கு அந்த குறைவா வந்த 13 மார்க்ஸும் கூட ஆகும் தெரியுமா? நேத்து நீ நோட் பண்ணியா? இல்ல தானே? ஏன்னா நீ மார்க்ஸ் நோட் கூட பண்ண நோட் பண்ணாதானே. சொல்லு, எத்தனை மார்க்ஸ் இது கிடைக்கும்? எத்தனை 3 மார்க்ஸ்? மார்க்ஸ் சார். எனக்கு ஆன்லாம் கொஸ்டின் கேட்க கூடாது, பதில் தான் சொல்லு. டைம் இல்ல, நான் இன்னொரு கொஸ்டினும் செய்யணும் பைக்கா, நோட் பண்ணணும் பைக்கா. நீ 83 87 மார்க்ஸ் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ விஷயத்தை நோட் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கலாம். நைஜா 3 மார்க்ஸ் சார். 3 மார்க்ஸ் தானே. 3 என்னத்துக்கு கொடுக்குறது? ஒரு மார்க்ஸுக்கும் சொல்லுவோம். என்னென்னத்துக்கு 3 மார்க்ஸ் தராண்டு? புள்ளி குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். எந்த புள்ளி குறிக்க? அந்த YH XH புள்ளி குறிக்க. பயிற்சி எக்ஸச்சி புள்ளி என்ன சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? பைக்கா, அப்ப ஒழுங்கா ஒன்று எழுதுறீங்களா கூட பைக்கா? மார்க்ஸ் கூட எடுக்கிறதால நீ அப்படி செய்யறது பிறகு மார்க்ஸ் குறைக்கிறதுக்கான வழியாக அமையும். அதனால் இதுக்கப்புறம் என்ன செய் சொல்றதெல்லாம் எழுதி வச்சு பழகு. பிணைச்சா சார் நான் எழுதினேன், புள்ளி குறித்தலுக்கு தான் எழுதினேன். அப்ப 2வது என்னன்னு சொல்லு? 2வது மார்க்ஸ் இருக்கு. ஒப்பமான வலைக்கு 2வது மார்க்ஸ் தரப்பட்ட அளவுகளை குறித்திருக்கு. சரி, இப்ப 3 எதுக்கு பிள்ளைகள் மார்க்ஸ்? இதுல YH XH வரைஞ்சி அதுல இருக்கிற அந்த ஆள்கூறுகள் இருக்கு தானே, ஆள்கூறுகளை குறிக்கிறதுக்கு ஒரு இதை போடுறீங்க நம்பர்ஸ், அதுக்கு மார்க்ஸ் 1வது. 2வது மார்க்ஸ் இருக்கு சரியான அளவிடை. அந்த 1வது மார்க்ஸுக்குள்ள என்ன வரும்? சரியான அளவிடையும் வரும். 2வதுக்கு ஒப்பமான ஒப்பமான வலை. ஆள்கூறுகளை சரியா குறிக்கிறது. இவ்வளவுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறாங்க? 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ். நான் போட்டதானே குரூப்ல ஒரு போட்டோ பாத்தீங்களா? பார்த்தோம் சார். அதெல்லாம் போட்டு படிப்பிக்கிறேன், சும்மா படிப்பிக்கிட்டு போகலாம். உருட்டல்ல தான் செய்யறேன். அது எல்லாம் தாரதால இதாயிடுறது இல்ல. சரி, எனக்கு அந்த மத்தாக படிப்பிக்கிற மாதிரி படிப்பிக்க தெரியான்னு நினைக்கிறீங்களா? நீ படிப்பேன், அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. சோ இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் செய்ய போறோம். அடுத்த என்ன சொல்றான் செய்யலாம். 1வது அம்ரா, y மறையாகவும் குறையுமாறும் உள்ள xின் பெருமான ஆயிடையை காண்க. பை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம இவ்வளவு நாளும் படிச்ச கொஸ்டின்ஸ்ல என்ன பேர் பாவச்சாங்க? சார்பு. சார்பு. சரிதானே? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பேர் பாவச்சாங்க? சார்புட பேரு தான் பாவச்சாங்க. ஆனா இந்த கேள்வி என்ன பாவிக்கிறாங்க? y மறையாக குறையுமாறும் தான். நான் சொன்னேன் இந்த சார்புட யாரு? சார்புண்டா வரைவு. சரிதானே? மேல தர்ற சமன்பாடு என்னது? அந்த வரைவுக்கான சார்புக்கான சமன்பாடு. சரிதானே? சார்புன்னு சொன்னா எந்த அச்ச பார்க்கணும்? கேள்வியில எப்படி மாத்தி கேட்கலாம்? சார்பு மறையாக குறையிரண்டும் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம், அல்லது மறையாக குறையும் அப்படின்னு அந்த இடத்துல வைக்கு மாத்தி நீங்க இன்னும் போட்டு வச்சுக்கொள்ளலாம். இப்ப நம்ம எங்கன 1வது மறையாக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுல வைக்கும் போது வை பெருமதி மறையா இருக்கு. வை பெருமதி மறையா இல்ல. வை மறையா இப்படி இதுல வச்சு வை பெருமதி மறையா இல்ல.
எந்த புள்ளியை தாண்டினா வரும்? இந்த பூஜ்ஜியம் இதுல வைக்கும்போது எத்தனை ஆகும் வை? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக என்ன நடந்துரும்? வைட பெருமதி மறைக்குள்ள. மறையாது. அப்ப வைக்குள்ள பெருமதி எப்ப மறையாக ஸ்டார்ட் பண்ணும்? இந்த இருக்க இந்த புள்ளி இந்த இருக்கு, இதுல என்ன செய்யும்? மறையாக ஸ்டார்ட் பண்ற இடம். அவ மறையாக ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் மறையாக குறைஞ்சிட்டே வர்றது பெருமதி பாருங்க. சாயம் 1, சாயம் 2, சாயம் 3 குறைஞ்சிட்டுல வர்றது பெருமதி. அப்ப இப்படியே குறைஞ்சிட்டு வந்து எதுக்கிட்ட வச்சு திரும்ப கூடுது? சரியா? இதுக்கு என்ன பேர்? பேர் திரும்பட் புள்ளி. புள்ளி. என்ன பேர் சொல்லலாம்? இழிவு புள்ளி. இழிவு பெருமானம் இல்லாட்டி திரும்பல் பெருமானம். இப்படி எல்லா வகையிலையும் சொல்லலாம். சோ கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல நான் நேத்து ஒரு கேள்வி செய்யும் போது நல்ல சட்டப்படியா விளங்கிச்சானே. எல்லா கேள்வியும் அப்படியேதான் திரும்ப திரும்ப ரிவர்ஸ்ல அதே விஷயம் தான் வந்து கொடுக்கணும். சோ பயப்படாது, ஈஸியா செய்யணும். நம்ம இதை வச்சுக்கணும் கண்டுபிடிச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து இங்கால போக போக என்ன நடக்குது? சயலாம் இருக்கி, வை மறையில தான் இருக்கி. ஆனா என்ன பெருமதியில இருக்கி? மறையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? சயமூண்டா இருக்கீங்க. அதிகரிக்கிறது. சயம் உண்டு அப்படின்னா மறையில பெருமதி இங்கால அதிகரிக்கிறது. குறையிறன்னு சொல்றது இந்த இங்க வரைக்கும் குறையுது. இந்த இடத்துல குறையிற சந்தர்ப்பத்துல எக்ஸுக்கு என்ன பெருமதி இருந்துச்சு இந்த இடத்துல? சரியா 2.7. 8.2.7 இருந்துச்சா? ஓம் சார். 6 இல்ல தானே? 6 இருந்துச்சா? இல்ல. அப்ப இதுல இருந்து இந்த பெருமதி எத்தனை ஆச்சுன்றது என்ன செய்வோம்? இது வரைக்கும் தானே. அப்ப இதுல இருந்து மேல போய் பாருங்க எத்தனை ஆட்டுது? மாறாது. அப்ப எக்ஸ் வந்து என்னத்துல இருந்து என்னவா இருக்குது? 2.7 கண்ணூர் வச்சுட்டாங்க பிள்ளைங்க. நேற்று அழகா எழுதுன போர்ட்ல கண்ணூர் வச்சாலும் கொண்டு வருது. உண்மையா 2.7 எக்ஸ் எத்தனை வருது? 1.4. 1.4 ஆசிக்கா அட கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாம் இங்க வாங்க. கேக்குதா? 5.7. இங்க வாங்க. அடே திரும்பட் புள்ளி இது வரைக்கும் தானடா. என்னவா குறையுது இப்ப கூடுதுன்றதை பாருங்க எல்லாரும் போயிட்டு. திரும்பட் புள்ளி வரைக்கும் தானே போகணும். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன பெருமை? மேல போய் பாருங்கடா. சயம் 1 இருக்கும். ஓ சார். இல்ல 3 அப்ப நீங்க வரைஞ்ச கிராஃப் எவ்வளவு மோசமான கிராஃப் ஆயிங்க. எதுக்கு பார்த்தேன்? அங்காள துண்டு பார்த்தாலும் 1.3 வந்திருக்கேன். இந்த கிராஃப் சின்ன இதா இருக்கும். அது பரவாயில்ல, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை. அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னது? இந்த குறிப்பிட்ட ரீஜனுக்குலாம் என்ன நடக்குது தங்குங்கள்? வை வந்து மறையாக குறையும். கொஸ்டின் கொஞ்சம் மாத்துவோமா? இதுனா விட போட்டுட்டேன். ஏன்னு சொல்லுங்க. எக்ஸ்ர பெருமதி இங்க இருந்து -1 ஆகிற பகுதிக்குள்ளதான் பாருங்க. வைக்கு எங்க வை வச்சாலும் என்ன பெருமதியா இருக்கும்? மறை பெருமதி. அதுவும் மறையில குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்கு போது. சரி, இப்ப நான் வந்து கேள்வியை கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன். வை மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சியாது. வை மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சியாது. 2.7 இருந்து இந்த வார்த்தையை பாருங்க. 2.7 இருந்து இந்த 1.3 நினைக்கிறேன். இல்ல சார், 0.7. அப்ப இந்த இடத்துல 0.7
7 சார். கிராஃப் பெர்ஃபெக்ட்டா வரைங்க சரியா? நான் இதுதான் வரைஞ்சீங்க அப்ப கொஞ்சம் இதாதான் சரி. அப்ப உங்களுக்கு விஷயம் விளங்குதானே? இப்ப எழுதுறதுக்கு எழுதானே. இப் சப்போஸ் இப்படி எழுதுறாட்டு என்ன செய்வீங்க? தமிழ்ல -2 எழுதியிருந்து -1 வரை எக்ஸின் பெருமானம் மாற்றம் அடைகிறது அப்படி இதுவும் எழுத முடியும். பெருமான ஆயிடு எழுதுங்க அப்படின்ற போது உங்களுக்கு தமிழா எழுத போற சந்தர்ப்பத்தில் தமிழா எழுதுங்க, பிரச்சனை இல்லை சரியா? அதுக்குன்னு தமிழ்லயே எழுதாதடா சரியா? இதுல எழுதி போடணும். ஓகேயா ரைனா? ஓகேவா? எழுதுற பெரிய கஷ்டம் இல்லை தானே? ஏன் இதுல சமன் போடல? இதுல ஏன் சமன் கேட்கல? குறைவாக கேட்டீங்க. அது சரி. இப்ப சமன் போட்டுட்டா என்ன நடக்கும்னா, இப்ப 2.7க்கு சமனா இருக்கும் போது y என்னவா இருந்திருக்கும்? 2 விட குறைவாகவும் 1 விட கூட வைக்கும் போது நான் பார்க்கணும். நினைச்சா அந்த விஷயத்த பார்த்துக்கணும். அப்ப இதுல இன்னொன்னும் போட்டுக்கலாம். குறைவா இருக்கும்போது இந்த இடத்துல சமன் போட்டா பிரச்சனையா? இங்க சமன் போட்டா நான் ஒரு விஷயம் ஒவ்வொன்றதான் சொல்லி தரேன். இப்ப சிலாக்கு இப்படி எழுதுவீங்க. இப்ப நான் வந்து மறை 2 மேல இருக்கும் போது y வந்து என்னவா இருக்கு அதை சொல்லுங்க. மறை 2 இருக்கும் போது y என்னவா இருக்கும்? 0. அப்படி இப்படியே பெருமதிகள் மாறிக்கொண்டு போகும்போது y வந்து என்னவா இருக்கு? இந்த இடத்துக்கிட்ட சய 3 சய 3 அந்த இடத்துல x என்னவா இருக்கு? அப்படிங்கிற சமன் போடலாமா போடல? நம்ம போடலாம். உனக்கு தேவையான போடு, இல்லாட்டி அந்த இடத்துல விடு. பட் அதுல போடுறது எக்ஸ் வந்து சய 1 இருக்கும் போது y பெருமதி எத்தனையா இருக்கு? அதான் பிரச்சனை. சய 3 இடத்துல y குறையுதா கூடுதா? குறையுது. y கூடுது. அப்ப கட்டாயம் நம்ம 2 குறியை எப்படி வந்துக்கணும்? நார்மலா இந்த ஒரு குறிப்பிட்ட எடைக்குள்ளதான் வந்துடும். ஓகே, சமன் கன்ஃபியூஷன் போயிட்டு எல்லாருக்கும் ஓகே தானே? சமன் கன்ஃபியூஷன் ஓகே தானே? அடுத்த क्वेश्चन என்ன செல்லாங்க கேட்டிருக்கு? வாசிக்கவா சார்? வாசிங்க. ஆத்திகாவா பூசா வந்த பிள்ளை யாரு? ஆத்திகாவா அக்கீலாவா? ஆத்திகாவா பிரிண்ட் எடுத்தீங்களாமா? இல்ல சார், நாளை தான் இருக்கும். உங்கள்ட்ட நாசிக் சொன்னானா? உங்களோட நண்பர் சொன்னாராம் பிரிண்ட் எடுக்க சொல்லி, நீங்க எடுக்கலையா? சொன்னாரா? நண்பர் மதிப்பு இல்லையா? சொல்லியிருக்காரு பிரிண்ட் எடுக்க சொல்லி. அடுத்த கிளாஸ் பிரிண்ட் எடுத்துக்கலாமா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எங்கடையில கொஞ்சம் இருக்கு பிரிண்ட் எடுக்க சொல்லி என்ன தெரியுமா நடக்கும்? நான் கடைசி கேள்வி இதோட பாடமே முடிய போறேன்னு சொல்லும்போது என்ன செய்ய வரும்ல? பிரிண்ட் எடுத்துட்டு அழகா வந்து நிற்கும். என்ன ஆயிஷா இந்த ஒரு நேரத்துக்கு எடுத்துட்டியா பிரிண்ட்? ஆயிஷா நான் இப்ப கலைக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்து நீ சரியாயிட்டா, திருந்தி நடக்க வலிக்கிட்டா அப்படியா? அப்படிதானே? அடுத்தது சொல்லுங்க. 2வது வாசிங்க ஹம்ரா. தரப்பட்டுள்ள சார்பினை y சமன் x ஆக a முழுவதின் வர்க்கம் சய b வடிவில் எடுத்துரைக்க ab-னை காண்க. முழுவதின் வர்க்கம் சக சய b. இதுல ஏபியை காண்கன்னு சொல்றாங்க சரியானே? சோ நான் சொன்ன இதை இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்களா? கன்ஃபியூஸ் ஆவீங்களா? இதை பார்த்து நமக்கு எழுத தெரியும். நமக்கு இதை எழுதணும்னா யாரு வேணும்? நேத்தா சொல்லுங்க. திருமற்புள்ளி 400 ஆள்கூறு என்ன இந்த இடத்துல? மறை 3 அப்ப எக்ஸ்ல வர்றது யாரு? வைல வர்றது யாரு?
சமச்சீரத்தின் சமன்பாடு. சமச்சீரத்தின் சமன்பாடு திரும்பப் புள்ளி. சமன்பாடு வயில இருக்கிறது திரும்பல் புள்ளி. சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன செய்வோம்? திரும்புற புள்ளியில இருந்து டைரக்டா மேல போய் பார்ப்போம். எக்ஸுக்கு என்ன பெருமதி இருக்கோ அதான் சமச்சீரத்தின் சமன்பாடு. ஓகே, அப்ப ரெக்கன் சொல்லுங்க. சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? சய ஒண்ணு. சமச்சீரத்தின் சமன்பாடு கோட் கிளியர் தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையா சாப்பிள்ளி? இல்ல சார். இன்னொரு 2-3 நாள் தான் நாங்க போயிடும். சரி, இப்ப நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு சமச்சீரத்தின் சமன்பாடு திரும்ப புள்ளி தெரியுது. என்னது? இந்த இதை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் இவர் வேணும். இவரை எப்படி கொண்டு வந்து நான் இங்க போட்டு செய்யறதை பாருங்க. இதை பாப்பீங்களா எல்லாரும்? இதை என்ன செய்வீங்க? கண்ணை பொத்திக்கிட்டு கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க. y போட்டுருவீங்க. y சமன் இது என்ன கிராஃப்? சும்மா சகண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல எக்ஸ போடுவீங்க. எக்ஸோட யார் வருவாரு? சமச்சீரத்தின் யார் வருவாரு? சமச்சீரத்தின் சமன்பாடு. நான் சொல்ல எழுதி வை. அழகா உண்ட பாசையில் எழுதி, உண்ட ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியோ இல்லாட்டி மச்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியோ எழுதி போட்டாச்சா? சமச்சீரத்தின் சமன்பாடு இங்க கொண்டு வந்து போடும்போது என்ன செய்வோம்? இங்க இருக்கிறதுல எதிர்குறியில கொண்டு வந்து போடுவோம். எதிர்குறி என்ன? இங்க சாயம்னா இங்க போடும்போது முழுவதின் வர்க்கம் கழித்தல் இல்ல, சரியா? அடுத்த என்னத்தை போடுவோம்? இது எழுதின பிறகு திரும்பல் புள்ளி அப்படியே கொண்டு வந்து போடுங்க. அப்படியே கொண்டு வந்து போட என்ன வரும்? இப்ப ஏன் இடத்துல படியா பாத்துக்கோங்க. ஏன் இடத்துல என்ன இருக்கு, பி இடத்துல என்ன இருக்கு, அதை மட்டும் எழுதுங்க. ஏன் இடத்துல என்ன இருக்கு? உண்டு. பி இடத்துல என்ன இருக்கு? அந்த இடத்துல பிழையாதான் சொல்றீங்க. இடத்துல என்ன இருக்கு? 3. எழுதுன ஓகே எல்லாருக்கும்? அப்ப நான் மாறி இந்த பிக்கு பதிலா மறை வடியா பாருங்க. நான் இந்த இடத்துல இப்ப நான் எழுதிட்டேன். இந்த விட வரைக்கும் எழுதுனா ஓகே தானே எல்லாருக்கும்? ஃபிட் தானே? எல்லாருக்கும் புரிஞ்சானே? இத அப்படியே கொண்டு வந்து இவர்ல போடுங்க. உங்களுக்கு சரியா இவர் வந்து சேருவாரு. ஒன்றை கொண்டு வந்து போட்டா இந்த இடத்துல எக்ஸாக உண்டு வர்க்கம். சரியா இந்த 3 கொண்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. 3ஐயும் சயவையும் பெருக்கினீங்கன்னா சய 3 தான். அப்ப சரிதான். நம்ம எடுத்து சமன்பாடு வந்துட்டா. இதே நீங்க மாறி சய 3 இந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா இங்க கொண்டு வந்து போடும்போது என்ன வந்துடும்? சயமும் பெருக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் போட வேண்டும். அண்டர்ஸ்டாண்டா? அப்போ அந்த பி இடத்துல எந்த குறியும் வந்தாலும் போடக்கூடாதா? அப்படி இல்ல, சிச்சுவேஷன்ஸை பொறுத்து. இப்ப அவன் வந்து தந்ததான் நான் ஒழுங்கா டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி தந்தேன். ஓகே, நீ முதலாவது என்ன செய்வா? அதை பார்க்காம முதல்ல எழுதி முடிச்சிடு. மோஸ்ட் ப்ராபப்ளி 99% இப்படி ஏக்கும் பிக்கும் பெருமதியை கேட்க மாட்டாங்க. சரியா? பயப்படாது. அப்படியும் கேட்டா என்ன செய்யணும்? சரியா அந்தந்த இடத்துல என்ன இருக்கோ அதை போடணும். சரி, ஒருவேளை நம்ம கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்போமா? மாத்தி இன்னும் நிறைய இடம் தேவைப்படுமா கொஸ்டின் செய்ய? கொஞ்சம் இடம் போதுமா? சரி, இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மாத்திரேன். இப்ப ஒருவேளை இப்படி தந்திருந்தா என்ன போட்டு கொண்டு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நம்ம போட்டோம் தானே இந்த இடத்துல. இப்ப ஒருவேளை சரியா, ஒருவேளை இந்த நான் இதை பார்த்து கொண்டு இதை உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். இது சில நேரத்துலதான் இது எப்ப சில நேரத்துல இப்ப y சமன் x plus a முழுவதின் வர்க்கம்
அங்கால பிளஸ் பிஏ போட்டுருக்கான். இப்ப பிளஸ் பி போட்டுட்டா நான் இப்ப இந்த இடத்துல பிக்கு பதிலா என்ன போட்டு கொண்டு பிரதிட்டு இருப்பேன்? அவன் சொல்றான் இந்த வடிவத்துல தாங்க அப்படின்னு. இந்த வடிவத்துல மறுபடியும் முதல்ல நம்ம கொடுக்க இயலுமா? இயலாது. கொடுக்க இயலாது. ஆனா கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? பி இடத்துக்கு பதிலா என்ன போடுவோம்? சக மூணு போட இயலுமா? சய கொண்டு போய் போடுவோம். சோ அது வந்து நமக்கு ஒரு உண்மையில அப்படி கேட்கிறது மிச்சம் 99% இல்ல. இந்த கொஸ்டின் தான் இத கேட்டுருக்காங்க. நீங்க பார்த்த கேள்விகள்ல மோஸ்ட் ப்ராபபிலி ஏக்கும் பிக்கும் கேட்க மாட்டாங்க. சோ வந்து ஒரே பண்ணாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய கேள்வி செய்வோம். அப்படி நான் இதுல மட்டும் உங்களுக்கு ஒரு 10 கிராஃபாவது நான் வரைகிறேன். இது எத்தனை கிராஃப் வரைகிறேன்? ரெண்டாவது கிராஃபா போகுது. அடுத்த முக்கியமான கிராஃப் செக்ஷன் சொல்லி ஒரு நாள் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுவோம். அந்த நாள் யாருமே ஏன்னா அது முக்கியமான கிராஃப். அந்த கிராஃப்ல என்ன செய்வேன்னா அந்த கிராஃப் சும்மா கிராஃப் இல்ல, டேஞ்சரான கிராஃப். உங்களுக்கு வரும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஏன்னா அந்த கிராஃப் வர்றதே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அந்த கிராஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நினைவு வைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி அதோட புக்ல கிடக்கும் கிராஃப். இதுல யூனிட்டுக்குள்ள போய் பாருங்க, ஒரு அட்டவணை ஒன்று போட்டு சைபர் கமா -d × 2 அப்படி எல்லாம் போட்டிருக்க ஒரு அட்டவணை. இது எனக்கு நினைவில்லை, மறந்து. பார்க்க தலை சுத்துற மாதிரி ஒன்று கிடக்காது பாருங்க, கிடக்கா அட்டவணை வந்து பாருங்க. அதுதான் அந்த முக்கியமான பாதி படிப்பீங்க சொல்லுவோம். மட்டும் ஒருத்தருமே மறக்கூடாது. சரியா? இவன் எனக்கு வயசு போட்டிருக்கான். என்னடா ஹேசான் ஏதோ மெசேஜ் போட்டிருக்கான். சர்ரா ஹேசான் சார் சரி நாளைக்கு பார். ஏடா பிள்ளை நாளைக்கு பேமெண்ட் கட்டுறது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு எலெக்ஷன் டைம் கஷ்டமான விஷயம். அதனால தான் நான் இன்றைக்கு போட்டுட்டேன். சரியா? அதே பார்த்தா அதுக்கான ரிப்ளை பண்ணுங்க சார். இன்றைக்கு நைட்டுக்கு இல்லாட்டி நாளைக்கு காலையில சொல்லிட்டா சரி. நம்ம வார்த்தை தானே. அடுத்த சில பேர் யார் பேருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். தெரியுது ஹெட் பண்ணி விடுங்க சார். நான் சொன்னேன் தானே, ஹெட் பண்ணி விடுங்க. நாங்க வந்து நாளைக்கு கடைசி வரைக்கும் ஹெட் பண்ண மாட்டேன். நல்லா கரெக்டா ஆகுமா? ஆனா நான் நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. சரியா? சரி, அடுத்தது என்னது? அடுத்து எத்தனையாவது? 5வது. அது தொடர்ந்து கொஸ்டினா போதா? இதுல 3வது. சரி சொல்லுங்க. y = 0 ஆகும் போது x-இன் பெருமானத்தை காண்க. இதிலிருந்து வர்க்கமூலம் 3-இன் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. அப்ப நான் இதுல உங்களுக்கு சொல்லி தந்த விளங்கும் தானே? அங்க உள்ள பாட்டு இதுல பண்ணிக்கொள்வீங்க. ஓகே, விளங்கும் தானே? இதுல சொல்லி தந்தா அதுல பார்த்துக்கொள்வீங்க. 10ஆம் ஆண்டு அதுலயும் சொல்லி தருவேன். திங்கட்கிழமை 10ஆம் ஆண்டிலையும் சொல்லி தருவேன். இப்பயும் சொல்லித்தரேன். புரியுதா? y = 0 வச்சுக்கொண்டு எதுக்கட பெருமதி கேட்டான்? வர்க்கமூலம் 3. நான் சொன்னேன் இப்ப நான் முன்னுக்கே சொல்லியிருந்த ஒரு விஷயம் பண்ண உங்களுக்கு. இந்த இருபடி சமன்பாடுகள்ன்ற விடையை எதை வச்சு கொண்டு எடுக்கலாம்னு சொன்னேன். ஒன்று காரணியாக்கள் முறையை வச்சு கொண்டு எடுக்கும். அப்படி இல்லாட்டி 2 முறை படிச்சேன். வர்க்கபூர்த்தியாக்கல் முறை, சமன்பாட்டு முறை. சமன்பாடு முறை இல்லாட்டி சமன்பாடு பாய்க்கும். 3 மெத்தட் இருக்கு தானே. இப்படி என்னத்தை காண்றீங்க? இருபடி சமன்பாட்டுக்கான விடையை காணும். அதே மாதிரி வர்க்கமூலங்கள விடையை காணும். அந்த இருபடி சமன்பாட்டு விடையை காண்றது ஒன்றுதான், வர்க்கமூல பெருமதிக்கான விடையை காண்றது ஒன்றுதான். இப்ப வர்க்கமூல பெருமதிக்கான விடையை காண்றது எப்படி பார்ப்போமா? நமக்கு என்னத்துக்கு காணட்டா? வர்க்கமூலம் 3 வச்சுக்கொள்ளுங்க. வர்க்கமூல விடையை காணும்டா
அந்த என்ன சொல்றது பிஜிஎம் போட்டு இந்த இருக்காரு இவர் கட்டாயம் வர்க்கமூல பெருமதி விடையைக்கான இவர் யார் தேவை பைசமன் வர்க்கம் சயமுண்டு இவர் கட்டாயமா இரண்டு பிள்ளைகள் திரும்ப சொல்லுங்க வர்க்கமூல பெருமதியில விடையை காண்றதுக்கு கட்டாயமா யாரு வேணும் அதாவது இந்த வடிவத்துல தரப்படுறது நம்ம உருவாக்கி வைக்கிறோமே அது கட்டாயமா இருந்தா தான் எதை செய்யலும் வர்க்கமூல பெருமதிக்கான விடையை இருக்கு இது எடுக்கொண்ட யாரு வேணும் இதை எடுக்கொண்ட யாரு வேணும் முதலாவது அவன் சொல்றான் y பூஜ்ஜியம் ஆகும் போது அப்ப இந்த சமன்பாட்டுல y நான் என்ன ஆக்குறேன் பூஜ்ஜியம் ஆக்குறேன் பூஜ்ஜியம் சமன் என்ன வரப்போகுது எக்ஸ் உண்டு முழுவதின் வர்க்கம் -3 கொஞ்சம் லேட் ஆயிதான் வரும் தெரியல இது என்ன போர்ட் அப்ப எங்க இருக்கு எல்லாரும் நான் சொல்ல என்ன செய்யணும் படிக்கணும்னு யோசிக்கிற பிள்ளை என்ன செய்யும் சேர் சொல்றாரு அப்ப நான் வைக்கு பதிலா பூஜ்ஜியத்தை போட்டு இதெல்லாம் எழுதி பார்க்கணும்னு யோசிப்பீங்களா சர்ஃபா எழுதி பாத்தியா நீ சர்ஃபா எழுதி பாத்தியா என்ன சாப்பாடு இது வைக்கி சோறுதான் உனக்கு சோறுதான் முக்கியம் அப்படி இல்ல ஐஸ்கிரீம் குடிக்க முடிக்கிறியா வச்சிருக்கியா குடிக்க முடிக்கிறியா வச்சிருக்கியா -3 யாரு சார் அவனோட சரி -3 இவர் இங்கால வந்தா +3 சமன் எக்ஸாக உண்டு முழுவதின் வர்க்கம் அப்ப ஒரு விஷயத்தோடைய புரிஞ்சுக்கணும் நாம சொன்னதுதான் செஞ்சேன் வைய பூஜ்ஜியம் ஆக்குனா ஆக்கி போட்டு மாறிலியா இருந்தாலும் இந்த பக்கம் கொண்டு வந்து 3 கணக்கு இந்த பக்கம் கிடக்குதானே வந்தா ஏதாவது நேர் மூலம் மறை மூலம் அப்படி ஏதாவது சொல்லிச்சா இல்லையே வர்க்கமூலம் 3 பெருமதி தானே கட்டிங்க முதலாம் தசமதானத்தை சாரி முதலாம் தசமதானத்துல அப்படிதானே ஓ சார் இப்ப வர்க்கமூலம் வந்து இங்க மிச்சமா என்ன இருக்கும் எக்ஸாக இதுவரைக்கும் செய்யறதுக்கு எல்லாருக்கும் விளைஞ்சுதானே இப்ப பாருங்க முதலாவது என்ன சொன்னா வைய பூஜ்ஜியமாக்க சொன்னா ஆக்குனேன் அதுக்கு இங்க கொண்டு வந்தேன் வர்க்கம் போட்டேன் கடைசியா இது வந்து நிக்கி இப்ப நான் வர்க்கமூலம் 3 இங்க வாவா அப்படின்னு கூப்பிடுறான் அப்படி இல்லாட்டி அப்படின்னா வர்க்கமூலம் 3க்கான விட என்னவா இருந்திக்கும் சமன் போட்டிருக்கிறதால எக்ஸோட ஒண்ட கூட்டினா வரும் வர்க்கமூலம் 3க்கான விட என்னது எக்ஸோட அப்ப y பூஜ்ஜியமாகனா எக்ஸுக்கு என்ன விட வரும்ன்றது முதலாவது நான் போய் பார்க்கணும் y பூஜ்ஜியமாகும் y பூஜ்ஜியமாகன்றது எந்த கோடு எங்க நடிக்கணும் கோட நான் y சமன் 0 தான் y சமன் 1ன்னா எப்படி வரும் கோடு y சமன் 1ன்னா கூட எங்க வரும் சும்மா சொல்லுங்க இல்ல y சமன் வந்தா யாருக்கு சமாந்தரமா வரும் எக்ஸுக்கு சமாந்தரமா 1க்குள்ள போகும் இங்க y சமன் 0 அப்ப எக்ஸுக்கு சமாந்தரமா போகுது எக்ஸுக்குள்ளாலதானே போகணும் இந்த இருக்கு 0 அப்ப எக்ஸுக்குள்ளால போனா எக்ஸ் அச்சுக்கு இன்னொரு பேர் என்னடா படைய ரக்குன்னு யோசிங்க y சமன் 0 அப்ப நான் இந்த கோணம் இப்படி அடிக்கும் போது இதுல நமக்கு என்னென்ன விட படைய அடிக்கும் போது சரியா பாருங்க கிராஃப் இந்த 2 புள்ளியிலையும் வெட்டுது என்னென்ன விட இதுல வருது எக்ஸுக்கு எக்ஸுக்கு இதுல என்ன கிடைச்சி 2 தசம் 7 அதே மாதிரி அந்த பக்கம் என்ன கிடைச்சி 0 தசம் 0 தசம் 7
எக்ஸுக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேன், முதலாவது இந்த பெருமதியை கொண்டு வந்து போடுறேன். இந்த பெருமதியை கொண்டு வந்து போட்டா எத்தனை வரும், 2.7 7ஓட 1 கூட்டணும். கூட்டினா வரும் எத்தனை, 1 இல்ல 1 கூட்டினா எத்தனை, 2.7ஓட 1 கூட்டினா 1. தெளிவா சொல்லுங்க, 2.7ஓட 1 கூட்டினா வரும் 1.7. 1.7. அதே மாதிரி இதுல செய்யறேன் சரியா, பேலன்ஸா நாங்க செய்யறோம். 0.7 கொண்டு வந்து போட்டீங்கன்னா 0.7 சக 1 கூட்டினா எவ்வளவு, 1.7. அவ பாருங்க, சக 1.7 சய 1.7 வர்க்கமூலத்துக்கு என்னென்ன விடைகள் வரும், 1 சகல வரும். சரியா, அப்ப நான் செஞ்சது அழகா விளைஞ்சு எல்லாருக்கும் கேசில தானே, பெர்ஃபெக்டா விளங்கி தானே, என்ன செய்யணும் எதுக்கு செய்யணும் எழுதுங்க, அழகா எழுதி முடிங்க. சரி, இத செஞ்சுட்டு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னு சொன்னா, இந்த நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட் தரேன் சரியா. பி ரெடி ஃபார் என்ன தெரியும், எலெக்ஷன் எக்ஸாம் சரியா. இப்ப நம்ம படிச்ச இந்த 2 பகுதிகளும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரும். ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி தான், இதை வச்சுக்கொண்டு செய்ய வேண்டும். இப்படி நீங்க இதை ஒருக்கா எழுதி முடிச்சுட்டு நம்ம இந்த போட்டோட போட்டோன்னு எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இதை வச்சுக்கொண்டு இன்னொரு வர்க்க மூலத்துக்கு இப்படி எடுத்து காணப்போம். பாப்போமா, இன்னொரு வர்க்க மூலத்துக்கும் எப்படி எடுக்கிறேன்றதை பார்ப்போம். நானும் பார்ப்பேன், நானே உங்களுக்கு தாரேன், எல்லாத்தையும் நானே தாரேன் சரியா. எல்லாம் நானே தாரேன். சண்டே கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட் முடிப்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல சார். என்ன உமாமா பிரச்சனையா இல்ல தானே? இல்ல சார். நாளைக்கு ஸ்கூலாமா, காலையில ஸ்கூல்ல எக்ஸாம் ஏதாவது வைக்கிறாங்களாமா? குட்டிக்கு ஜெயில போடுவாங்க, வைக்கிறாங்களா ஏதாவது ஸ்கூல்ல இல்லையே? இல்ல நாளைக்கு எல்லாருக்குமே லீவ் கொடுக்க சொல்லி இருக்கு, உங்களுக்கு இல்ல. சில நேரத்துல எக்ஸாம் இருக்கு, நாட் ஷுவர், பாப்போம். ஓகேன்னா சொல்லுங்க, இதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்து கட் ஆஃப் மார்க் அந்த யூனிவர்சிட்டி இதுல கூட இல்ல, மெடிசன் கிடைச்சிக்கு, மைண்ட் ஆர்ட்ஸ் பிஏ கிடைச்சிக்கிட்டு கூட இல்லை, இன்னும் உத்தரம் இல்லையா? அப்படி இல்ல சார், உத்தரம் ஆசைக்கு யார்ட்டையாவது வாங்கி போடுங்க அதான் அப்படித்தானே. அவ்வளவு நாளைக்கு ஒரு கதை சாதிக்க மாட்டானு ஆட்டோல போனாங்களுக்கு 3 அப்படின்னா அந்த மாமாட ஆட்டோல போறோம் தெரியுமா. இந்த பிள்ளைகள பிரச்சனை என்னடா, இந்த மாமாட ஆட்டோல போய் தான் பிள்ளைங்க வந்து 3 வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அடுத்த நாள்ல இருந்து அந்த மாமாட ஆட்டோல போறேன். சரியா, இப்படி ஒரு முட்டாள் குரூப் போகணும். சரி, இப்ப நம்ம அடுத்த பார்க்க போறோம். நான் சொல்றது எல்லாம் எழுதுறீங்களா கேள்வி மாதிரியே? ஓ சார். y 2ஆக உள்ள போது அதே கேள்வியில y 0 மாத்தி y 2 போடுங்க சரியா. அதே இடத்துல வர்க்கமூலம் 3 மாத்தி வர்க்கமூலம் 5 போடுங்க. போட்டு அந்த கேள்வி ஒரு ஆள் வாசிங்க. என்ன கேள்வி வருது இல்லையா, யாராவது ஒருத்தர் வாசிங்க. சார் அது y = 2 சொன்னீங்க. y 2 அதே போல வர்க்கமூல பெருமதி 5 எடுக்கணும். கேள்வி ஒருக்கா வாசிங்க, மத்தாக்கள் எழுதுறது வாசிக்கவா சார்? வாசிங்க வாசிக்க. y = 2 ஆகும்போது x-இன் பெருமானத்தை காண்க. இதிலிருந்து வர்க்கமூலம் 5-இன் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. கேள்வி ஓகே எல்லாருக்கும்? சரிங்களா, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நீங்க மட்டும் பாருங்க, விடையெல்லாம் நான் கேட்கிறேன், நான் செஞ்சு காட்டுவேன். புஷ்ரா வந்ததா? புஷ்ரா கிளாஸ் வந்தியா? சார். சும்மா இருக்கிறியா புஷ்ரா?
நிஃப்ரா 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 வந்தா கிளாஸுக்கு? ஓகேனா சொல்லுங்க, நான் செஞ்சு அடுத்த கொஸ்டின் செய்யறதுக்கு. செய்வா கொஞ்சம் சரி, கொஞ்சம் நில்லுங்க சார். கொஞ்சம் நான் நிக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் நிக்கிறேன் செய்யறேன். சார் இல்லையா இதை போட்டானே நம்ம எடுத்து நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் போட முடியல, அர்த்தம் எடுத்து. சரி, நான் செஞ்சு காட்டுறேன். சரியா, நான் வந்து செஞ்சு காட்டுறதுக்காக போனா போட்டோ எடுத்தனா சரியா போட்டோ எடுத்தாரு. இது அடிக்கியா தேவையில்லை செஞ்சாச்சு சார். செஞ்சு விடையே வந்துட்டா பரவாயில்லையே. ஓ சார். ஓ ஓ சார். சார். பரவாயில்லையே பரவாயில்லையே பரவாயில்லையே. சுமையா விட வந்துச்சா? பாத்திமா சுமையா ஓ சார். உனக்கு வந்துச்சா? பரவாயில்லையே. விஸ்வா விட வந்துச்சா? ஓ சார். ஒன்றா விட வந்துச்சானே. என்னென்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன சொல்றான் பாருங்க. வயசான 2 அதே மாதிரி வர்க்கம் மூலம் 5. காட்டணுமா? இதை வச்சுக்கொண்டு எல்லாத்துக்கும் பழகிறீங்க. சமன்பாடு என்ன நமக்கு வந்து எடுத்து வந்து நம்ம வயசமன் எக்ஸாக உண்டு முழுவதின் வர்க்கம் சயமூலம். y வந்து 2 இருக்கும் போது அப்ப y-க்கு பதிலா எத்தனை போடணும்? 2. கழித்தல் 3. கழித்தல் 3 அங்கட வந்தா 2 கிடைக்கணும் வரும். சயம் 3 2 எக்ஸாக முழுவதின் வர்க்கம் இங்கால வந்தா வர்க்கமூலம். அப்ப வர்க்கமூலம் எத்தனை கூட்டணும்? வர்க்கமூலம் 5 இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது ஒன்றுதான். அதை விட்டு அப்ப நான் என்ன செய்யணும்? y சமன் 2 ஆகும் போது என்ன பெருமதியை பார்க்கணும்? x-க்கான பெருமதியை போய் பார்க்கணும். y சமன் 2 ஆக இருந்தா என்ன செய்யணும்? x-க்கு சமாந்தரமா y-க்குள்ளால 2 ஒரு கோடு அடிக்கும். x-க்கு சமாந்தரமா y-ட 2க்குள்ளால ஒரு கோடு அடிக்கும். அடிக்கும் போது எனக்கு என்னென்ன பெருமதி கிடைக்கும்ன்றதை பார்த்து சொல்லுங்க. நான் கெஸ் பண்ணி சொல்றேன் சரியானு பாருங்க. -3.2 அப்படியே வந்துச்சு. தெரியல. ஓ சார். ஓம் சார். இங்க வந்து 1.2 ஓம் சார். 1.3. அதுக்கு பக்கத்துல வரும் சரியா. அது ஆன்சர்ஸ் கொஞ்சம் மாறி வரலாம், தப்பு இல்ல. சோ இந்த இடத்துல என்ன செய்வீங்க? x-க்கு பதிலா முதலாவது சயம் 3.2 போடுங்க. சயம் 3.2 ஓட 1 கூட்டினா சய 2.2. சரியா? அதே மாதிரி இங்கால கொஞ்சம் இங்கால எழுதுறேன். x-க்கு பதிலா எத்தனை போடுவீங்க? வர்க்கமூலம் 5 விடையா
எக்ஸுக்கு பதிலா சக 1 தசம் 2 அதோட 1 கூட்டினா 2 தசம் 2 அப்ப இனி வர்க்கமூல பெருமதிக்கு விட கண்டது. அப்ப நான் அந்த 1 போட்டதான் உங்களுக்கு விளங்கி இப்போ தான் கிளியரா தான் விஷயம் என்னன்னு. ஓ சரி இப்ப சார். இதேதான் ஆம் சார். இங்க இன்னொரு எஸ் தானே அங்க டைரக்டா அந்த பெருமதிக்கு தானே கூட வரும். அப்ப இனி எந்த வர்க்கமூல பெருமதி கேட்டாலும் இதை வச்சு கொண்டு ஈஸியா அடிக்கலாம் தானே கிராஃப் வச்சுக்கொண்டு. ஓ சார். எல்லாம் சரியா இருந்தாங்கடா. சரி நான் சொல்றதுக்கு சும்மா கண்டுட்டு வரீங்கண்ணா. சும்மா y7 3 ஆகும்போது வர்க்கமூலம் 6 பெருமதியை காண்க. y7 3 ஆகும்போது வர்க்கமூலம் 6 பெருமதியை காண்க. ஓகே சரி சார். அடுத்த வாய்ஸ் நோட்ல கட்டாயம் போடுறோம். செய்வனி எப்படி இல்லாம போடத்தானே வேணுங்க. ஓ சார். நான் பயப்பட்டேனா இது சேர்ற பேரோட சேர்த்து போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு சேர தெரியாதானே, அதால நான் பேரோட போடல. ஆனா அவனுக்கு நான் இல்ல, அவன் இப்ப இல்ல ஸ்கூல்ல. சுமையாக்கு தெரியும் எவன சொன்னான்ட்டு. அங்கே இல்ல சிட்டி நல்ல படிச்சு கொடுக்குறான். அங்கே சொல்லுவாங்க சரியான எப்பயாவது காரணம் எங்கேயாவது ரோட்ல அஞ்சானோ செத்தானோ அவன் மரியாதையே கொடுக்கல. அந்த டைம்ல கூட நம்மள வச்சு அந்த பயம் காட்டுறது தெரியுமா? இந்த இன்னும் கொஞ்சம் பயம் காட்டுவோம். அவங்களோட ஸ்கூல்ல இன்னும் பயந்துட்டு இருப்பீங்க. என்ன தர மாட்டாங்க? அட்மிஷன். பைத்தியக்காரதானமா ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் அப்ளை பண்ணி பிள்ளை கொடுக்காட்டி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிரின்சிபலுக்கு ஆளை வேலையை விட்டு இல்லாம. சரி நான் ஒரு ஜோக் கொண்டு சொல்ல இன்னும். நான் ஏ லெவல்ல எத்தனை பெர்சன்டேஜ் வரவு வேணும்? சும்மா நீங்க சொல்லுங்களேன். எப்பயுமே எத்தனை பெர்சன்டேஜ் ஒரு ஸ்கூல் மாணவனுக்கு? சரியா 80% வரவு வேணும். சரியா? ஆனா எனக்கு எத்தனை தெரியுமா? சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க. வர்க்கமூலம் 3 ஆகிக்கும் போது 6 பெருமதியா காண சொல்லுவாங்க. விட செஞ்சிட்டீங்களா? விட வந்து உங்களுக்கு எத்தனை வந்துச்சு? 2.7 அந்த மாதிரி வந்துச்சு. இல்ல 2.5 2.4 ஸ்கூல்ல பிள்ளைகள் வரவுகள் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நான் ஏ லெவல் எழுதும் போது என்னுடைய வரவு வந்து 18.8%. அப்படின்னா மொத்த வருஷத்துல 82% ஸ்கூல் பக்கமே போகல. சரியா? சும்மா விரட்டுறது. சரி நான் கேட்கிறேனே, இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க உங்களோட ஸ்கூல்ல? இந்துமே ப்ரொஜெக்ட் எல்லாம் அதெல்லாம் கட்டாயம் செய்யணும். அதெல்லாம் கட்டாயம் செய்யணும். SBA செய்றீங்க? SBA அசைன்மெண்டா? ஓ சார். அசைன்மென்ட் வெச்சு பயப்படுறாங்க. அதெல்லாம் மார்க்ஸ் தருண்டு ஏதாவது சொல்லிருப்பாங்களே? 3 ஓ மார்க்ஸ். சார். 3 மார்க்ஸ் காராட்டி அதுல இருந்து எடுத்து போடுவான். அதெல்லாம் சொல்லுவேன். சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க நல்லா இல்லாட்டி நான் சொல்லுவேன் கதை விட்டதுக்கு. அப்படிலாம் போட மாட்டாங்க. அதான் அசைன்மெண்ட் என்னதுக்கு தரேன்? நான் உண்மையே சொல்லையா? நான் உண்மையை சொல்றேன். நீங்க அதை செய்யாத முடியாது. சரியா? நான் உண்மையே சொல்லையா? இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க. அந்த பாடத்தை ஈஸியா கிளியரா விளங்குறதுக்கு அந்த பாடம் சம்பந்தப்பட்டு தியரிஸை கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வர்றதுக்காக அந்த அசைன்மெண்ட் தரப்படுது. உண்மையை யோசிச்சு பாருங்க. எந்த அசைன்மெண்ட் தந்தாலும் அதுல ஒரு பாடம் கட்டாயமா இருக்கும். ஒரு சயின்ஸ் பாடம் எடுத்தா அதுல ஒரு பகுதி இருக்கும். அதை நீங்க செஞ்சுட்டு வர்ற உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதை படிச்ச மாதிரியும் இருக்கும். அது சம்பந்தமான விஷயத்த தேடி நுழைஞ்சு பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்கும். ஓகே நான் சொல்றேன் சரிதானே? சரிதானே? இப்படிதான் நடக்குது. எப்பயுமே அசைன்மெண்ட் படிக்கிறது தானே தர. ஆனா நம்ம என்ன செய்யறது? அன்றைய காலையில தான் முன்கடையில போயிட்டு
A4 ஷீட்டை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்யறது? A4 ஷீட் வாங்கி கொண்டு வந்து ஸ்கூல்ல வச்சு எழுதுறது. பார்த்து எழுதுறேன் சார். போர்டெல்லாம் அடிச்சு அது செலவண்ட் அசைன்மெண்ட் மொத்தமாவே ஒரு பக்கம் தான் இருக்கும். ஒரு பக்கம்னா என்ன சொல்றது, நடுவுல அசைன்மெண்ட்ல ஒரே ஒரு சார் தான் எழுதியிருப்பான். 2 பக்கமும் இதை எக்ஸ்ட்ரா தாளை வச்சு கட்டி டீச்சர்ட்ட கொடுத்துடுறது. பாத்துருக்கீங்களா? நடந்திருக்க? செஞ்சிருக்கேன் சார். நான் முன்பக்கத்தை மட்டுமே வச்சு கொடுத்துருக்கேன்டா. நான் வேற லெவல்ல அதுக்கப்புறம் தெரிஞ்ச அசைன்மெண்ட் ஒரு அசைன்மெண்டே டீச்சர் பார்க்க சும்மா திரட்டி கம்பாலா போட்டு வெளுத்து வாங்கிட்டு போனாங்க. தமிழ் பாட டீச்சர் எங்களில் தமிழ் பாட டீச்சர் இருந்தா அவரு சொல்லிட்டா 4 பேர் 5 பேர் வச்சு 4 பேர் 5 பேருக்கு மட்டும்தான் ஏ வரும். சரியா? அப்படின்னா ஒரு மனசு நினைக்கும். அந்த 4 பேர் வகுப்புல இல்லாட்டி அந்த மனுஷன் என்னதேமா நடக்கும். இப்படி நடந்து போகும், வாசல்ல இப்படி எட்டி பார்க்கும். ஏதோ அந்த என்ன சொல்றது, வேணாம் அதை சொல்ல விரும்புகிற யாரோ வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி இப்படி நடந்து போவோம். நடந்து போய் என்ன செய்யும், இப்படி எட்டி போவோம், இதை பார்ப்போம். அவனை என்ன செய்வான், அவனை வந்து இந்த போட்டிகளுக்கு எல்லாம் போறது. என்ன போட்டி? தமிழ் தின போட்டி. அடுத்த இந்த போட்டிகளுக்கு எல்லாம் போற முடியுமா? அந்த 4 பேரும் 3 பொடியான ஒரு பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன். அவங்க வகுப்புல இல்லாட்டி அந்த மிஸ் எப்படி தெரியுமா இருக்கும், பதட்டமா இருக்கும். ஏன்னா அவன் 3 பேர் இல்லாட்டி விட சொல்றதுக்கு ஒத்துணை இல்லை. நான் என்ன செய்வேன், நான் விடையே சொல்லுவேன். அந்த இடத்துல இருந்து நான் டீச்சர் ஏதாவது சொன்ன வரைக்கும் ஏதாவது வித்தியாசம் மட்டும் சொல்லி இருப்பேன். அவங்க போட்டு நம்மள பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு தமிழ்ல என்ன வந்துச்சு, ஏ வந்துச்சு. சரிதானே? அவளோட கதையெல்லாம் கேட்டீங்கம்மா, அவ்வளோ அடிச்சு சொன்னா உனக்கே வராதுல. அவங்க எழுத்துக்கு கடைசி வரைக்கும் அவ்வளவு மோசமான எழுத்து இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான வேலைகள்லாம் கொஞ்சம் செய்யும். சில டைம்ல என்ன செய்வேன், ஒருக்கா இப்படித்தான் 2 கோடிக்கு கொஞ்ச நாள் அழகா இப்படி எழுதிட்டு இருந்தேன். சரியா? வைங்க, என்ன என்ன நினைப்பு எழுத ஒண்ணு தெரியாது. மேல் உச்சியில் எழுதிட்டு தெரியுமா? இப்படி போடும், இப்படி எழுதலாம். அவளு சரியா? எழுதினதுக்கு அந்த மிஸ் என்ன பேச்சு பண்ணுறா தெரியுமா? அப்படிதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதுனதுதான். பிறகு சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. பல சம்பவங்கள்லாம் இருக்கு. அந்த வைசமன் 3 வர்க்கமூலம் 6க்கு என்ன சார் விட? 2.5 2.4 இதை வந்துச்சாண்டா. 2.4. அடுத்த கொஸ்டின் அடுத்த செஞ்சா டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொண்டு இல்லையே உங்களுக்கு பெருசா முக்கியமான வேலைகள் எதுவுமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சு பார்த்துட்டு முடிக்கும். சரியா? நீங்க தூங்குறது தானே? சரிதானே சொல்றது? சாப்பிட்டு போன் பார்த்துட்டு தூங்குற இல்ல, போன் பார்த்துட்டு வேற ஒரு டைம் தூங்குறது. சரியா சொல்றது? ஓம் சார். அடுத்து படிக்கல சார். உண்மை சார். சொல்லு சொல்லு. வைசமன் 1 சக அங்கலங்கடா வாசிங்கடா. அண்ணா வாசி. 2x - x. இது என்ன கிராஃப்? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது என்ன கிராஃப்? உயர்வு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னாடி மைனஸ் இருக்கு. ஆகவே இது வந்து உயர்வு கிராஃப். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த அட்டவணையை தெரியும். xy வழியா சொல்லிக்கொள்ளவுள்ளே என்ற சார்பின் வரைவை வரைவதற்கு பூர்ணமற்ற அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கு. அது தெரியுது. எக்ஸுக்கு என்ன பெறுமதி? சய 2ல இருந்து சய சொல்லு. இல்ல நான் அடுத்த சொல்ல. அடுத்து சய 7 இங்கால சய 2 சய 2 1 இதுல நான் இப்படி போடுறேன். நான் போட்டேன்றதுக்காக நீ செய்யறல. சரியா? நான் போட்டது பிள்ளையும் நினைக்கிறேன். சைபர்னு வரும். உயர்வு கிராஃப் தானே? உயர்வு கிராஃப்னா உயர்வு கிராஃப் தானே பிள்ளை? 2 சார். உயர்வு 2 சார். உயர்வு கிராஃப்னா 2 வரும். இது நான் சும்மா போட்டேன் டக்குண்டு. இழிவு கிராஃப்னா இழிவு கிராஃப்னா 2 தான் வந்து. இதுக்கு வந்து நான் என்னதான் ஒரு சைக்கிள். சரி, நான் என்ன செய்யறேன், இதை விட எப்படி எடுத்துட்டே சொல்றேன். எக்ஸ் வந்து உண்டாகும் போது ஏற்பாடுல முதலாவது கேள்வி, எக்ஸ் வந்து உண்டாகும் போது y. அப்ப என்ன செய்வீங்க? எக்ஸுக்கு பதிலா பிரதியிடணும். பிரதியிடுங்க. 2 தர 1 அங்கே சய
ஒன்றின் ஒன்றின் வர்க்கம். ஒன்று சக 2 தடவை ஒன்று 2 அப்ப 2 ஒன்றும் 3 சய ஒன்றின் வர்க்கம் என்னது ஒன்று. ஒன்று. இங்க 3 இருந்துச்சு இங்க கழித்தல் ஒன்று அப்ப இதுல என்ன நிக்கும் 2 எல்லை புள்ளிகள் இதுக்கு அடுத்ததா வர்ற அந்த திரும்ப புள்ளி இடம் வந்து என்ன நினைக்கும் இதோட ஒன்று கூட வரதான் இருக்கு இப்ப இதுல மைனஸ் ஒன்று வந்தீங்கன்னா இதுல என்ன வந்தீங்க மைனஸ் 2 வந்துடும் சரியா உயர்வு கிராஃப்னா மாறி கொஞ்சம் இது வரணும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் நான் போட்டது போட்டேன் என்னத்தானே நீங்க சேர்த்து விடுவீங்க எல்லாத்துலயும் நான் தான் போட்டு தரேன் இப்ப இதுக்கு சொல்லுங்க எக்ஸ்ல எதுல இருந்து எது வரைக்கும் தேவை மையில இருந்து எது வரைக்கும் தேவை போர்ட் கிளியர் இல்லையா கிளியர் இல்ல சார் விளங்குது சார். ஆனா கொஞ்சம் இப்போ ஓகேயா ஓகே சார் ஓ சார் சரியா தானே. போஸ்டர். எக்ஸ்ல எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் தேவை மைனஸ் 2ல இருந்து 4 வரைக்கும். 4 வரை நாலு. பையில மைனஸ் 7ல இருந்து சக ரெண்டு. அப்படின்ற போது பையச்சு எந்த பக்கம் போவது பெட்டர் இடது பக்கத்தை நோக்கி வர்றது பெட்டரா வலது பக்கத்தை நோக்கி போறது பெட்டரா பையச்சு இடது பக்கத்துல வரும். சயோட கொஞ்சம் தான் தேவை சகல தான் கூட வேணும் அதே மாதிரி இங்கால எக்ஸ் அச்சு அடிக்கும் போது நான் கீழே அடிச்சா பெட்டரா இல்லாட்டி மேல தூக்கி அடிச்சா பெட்டரா மேல தூக்கி மேல மேல மட்டும் தான் அடிக்கணும் அப்ப நான் இதுல கீறும்போது இதுல இப்படி கீறுறேன் அதே மாதிரி நான் இப்ப சரியா கீறினேன் பண்ணீங்க சரி. என்ன யுஹானாஸ் ஆம் சார் பை இங்க எக்ஸ் இதுல 1 2 வரைக்கும் தான் தேவை இங்க 1 2 3 4 இதுல 0 இங்கட சய 1 சய 2 சய 3 சய 4 சய 5 சய 6 சய 7 இங்கட சய 1 சய 2 தேவை அப்ப நான் கீழ்ற ஐடியாவை பொறுத்த உங்களுக்கு விளங்குதா கீழ்ற ஐடியா எப்படின்றது விஷயம் ஓகே தானே டாப் சீக்ரெட் என்னடா விளைஞ்சா கீர்னது என்ன மைமூனா என்ன மைமூனா வெள்ளிக்கிழமை கிளாஸுக்கு வந்திருக்கா சயின்ஸ் கிளாஸ் இல்லையா போகலையா போகல சார் ஏமா இருந்துட்டியா முதலாவது ஆள்குறை குறிச்சிட்டேன் -2, -7 அடுத்தது -1, -2 அடுத்தது 0, ஆள்குறை குறிச்சி எல்லாம் போல விட்டுருக்கணும் இல்லதானே இல்ல சார் இல்ல சார் அது எங்க வரும் 0, சவுண்ட் 1 அதே மாதிரி 1, 2 அடுத்தது 2, 2, 1 அடுத்தது 3, சய 2 அடுத்தது 4, சய 7 முதல்ல எந்த பக்கத்துக்கு ஏறணும் வளைவ எப்ப நான் சொன்னா வளைவை வந்து குத்துனா ரத்தம் வர்ற மாதிரி வைக்கிறணும் இல்ல இல்ல ஓகே அடுத்தது இங்க இருந்து அன்னொரு பட்டா என்ன சரியா கிராஃப் வளைவா வருது இல்ல ஆம் சார் நேற்று 2 நாள் தான் அழகா இருந்தேன் ஒரு பக்கம் கெடுக்கிட்டு
அந்த பக்கம் எதிரா கொஞ்சம் இது சூறாவளி அடிச்சு புயல். சரி பாக்க கிராஃப் மாதிரி தெரியுது தானே? தெரியுதா கிராஃப் மாதிரி? சார் பரவாயில்ல. அப்ப சரி பி பார்ட் கொஸ்டினை செய்வோம். டக்கு 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 செஞ்சுட்டு போவோம். செஞ்சு கிளாஸ் படிக்கலாம். பி பார்ட் பாருங்க. எங்கடா பி பார்ட்? காணல, கேள்வியை காணல. ஓகே 13வது கேள்வி 14வது சீரமா? 14வது. முதலாவது கேள்வி சமச்சீரத்தின் சமன்பாடு சொல்லுங்க அப்போ. 1 சமன் 1 x சமன் 1 என்ன ஆயிஷா வணங்கா? எப்பயுமே திரும்பட் புள்ளியை குறிச்சு இந்த திரும்பட் புள்ளி என்ன வாய்க்கும்? 1, 2 சரியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஒரு புள்ள அனுப்புது எனக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைக்கு அப்படி அனுப்புவாங்க. பர்த்டேக்கு முந்தின இன்னைக்கு எப்ப birthday? ஞாயிற்றுக்கிழமை. வேற எப்ப சார் பர்த்டே? ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாளைக்கு இன்றைக்கு அட்வான்ஸ் விஷயம் அனுப்புதுன்னா பாரு எவ்வளோ அறிவான பிள்ளை இருக்கு. என்னட்டாலும் படிக்குது. மனசுக்கெல்லாம் கவலையா இருக்கு. அறிவான பிள்ளையா இருக்கு. சரியா? நான் செவ்வாய்க்கிழமை. விளையல விஷ் அனுப்ப ஆர்வம் சார். நான் செவ்வாய்க்கிழமை. 22டா. கரெக்ட். சமச்சீரத்தின் சமன்பாடு எழுதிட்டோம். சமச்சீரத்தின் சமன்பாடு எப்படி எழுதுவீங்க? திரும்பட் புள்ளியில இருந்து கீழே வந்து பார்க்கணும். இந்த புள்ளிக்கு வேற என்ன பெயர் இருக்கு? திரும்பட் புள்ளி, உயர்வு புள்ளி, உயர்வு புள்ளி, உயர்வு பெருமானம், பெருமானம் திரும்ப இப்படி பெருமானம். சமச்சீரத்தின் சமன்பாடை போட்டுட்டேன். இங்க சமச்சீரத்தின் சமன்பாடு என்னவா இருக்கும்? x சமன் 1 x சமன் சமன் 1. ஒன்று. உயர்வு உயர்வு புள்ளி, உயர்வு பெருமானம் இல்லாட்டி உயர்வு புள்ளி. ஒரு வாரம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா அதுல மேலே தரப்பட்ட வரைவை இப்படின்னு எழுதுட்டான் அப்படின்னு மட்டும்தானே சொல்லிருக்கு கேள்வியில. ஏதோ ஒரு வடிவத்தில் எழுத சொல்லி நம்ம எழுதுவோம். நான் சொன்ன உங்களுக்கு முதலாவது தொடக்கம் எப்படி வரும்? அவன் என்ன சொல்லியிருக்காங்க? எழுதுவோம் y7 மைனஸ் ஏஸ் என்ன பிள்ளைகள் வந்து முழுவதின் வர்க்கம் சக b. x சக a முழுவதின் வர்க்கம் என்னடா குழம்புறீங்க? மெதுவாவே எழுதுறேன் சொல்லுங்க. a ஆ முழுவதின் வர்க்கம் சக b. இப்படி தந்திருக்கா. இது நமக்கு தேவையா? இல்ல. நம்ம ஈஸியாவே எழுதுவோம். பைய போடுங்க. பை சமன் இது என்ன கிராஃப்? உயர்வு கிராஃப்ல ஏதாவது போடுவோமா? போட மாட்டோம். உயர்வு கிராஃப்ல மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேக்கெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ போடுங்க. எக்ஸோட யார் எப்பயுமே சேர்ந்து வருவாரு? சமச்சீரத்தின் சமன்பாடு. அவரை கொண்டு வந்து போடும்போது என்ன செய்வோம்? சமச்சீரத்தின் சமன்பாட்டோட போடுவோம். அங்க உண்டு சய உண்டு முழுவதின் அங்க மிச்சமா அறிப்பாரு உயர்வு புள்ளி. உயர்வு புள்ளி. அவன் சொன்னது எழுதிட்டமா இல்லையா? சிம்பிள் விஷயம். இப்ப என்ன செய்யறான் அந்த கேள்வியில கொஞ்சமா மாத்தி 3வது கொஸ்டினா வடிவா பாருங்க. இந்த அது தந்திருக்கிறது முதல்ல எழுதுங்க. தந்திருக்க என்னது? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 1 இது வேற எங்கேயும் இல்ல. இது எல்லாத்தையும் என்ன செய்ய அங்காள பக்கம் கொண்டு போங்க. அங்காள பக்கம் கொண்டு போனா என்ன வரும்? சைபர் சமன். இது எல்லாத்தையும் அங்காள கொண்டு போனா மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 1. இவர் தான் யாரு? தரப்பட்ட
சமன்பாடு. இங்க என்ன இங்கி அதே ஆள் தான் இங்கேயும் சரியா சொல்றது? இங்கேயும் அதே ஆள் தான், இங்கேயும் அதே ஆள் தானே இப்ப ஓ சார். இங்க வித்தியாசமா யார் இருக்காரு? இங்க சைபர், இங்க வை. அப்ப வை கேக்குறா, வை பூஜ்ஜியமாக இருக்கும் போது கிடைக்கிற நேர் மூலங்களை கேட்டிருக்கு. அதாவது வை பூஜ்ஜியமாகும் போது இந்த எக்ஸுக்கான விடை வரும் தானே. எத்தனை விடை வரும் வை பூஜ்ஜியமாகும் போது? 2 விடை வரும். 2ல ஒன்று என்னதுல வரும்? இன்னொன்று நேர்ல. அவன் என்ன மூலத்தை கேட்கிறான் நம்மகிட்ட? நேர் மூலம். வர்ற விட மூலம்னு சொல்லுவோம். வியாதி இல்ல மூலம் சொல்ற இந்த விட ஒன்று சகவிட வரும், அவன் என்னத்தை கேட்கிறான்? நேர் மூலம். அப்ப வை வந்து பூஜ்ஜியமாகிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி எங்கால போட்டு பாருங்க. எப்பயுமே இதுல வர்றால் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். இதுல இருந்து வர்றால் எங்க இருந்து கூப்பிட்டு எடுத்திருப்பாங்க? இந்த சமன்பாடு. அப்படி இல்லாட்டி எங்க இருந்து எடுப்பாங்க? இந்த இருக்க இவர்ல இருந்து எடுக்க பார்ப்பாங்க. 2ல இருந்து எடுக்க பார்ப்பாங்க. இந்த வர்க்க மூலம் அது சம்பந்தப்பட்டு போற டியூஷனா இருக்கட்டும், அது எங்க போவாங்க? இங்க போவாங்க. அப்படி இல்லாட்டி வைசமன் பூஜ்ஜியம் எதை வச்சு கொண்டு எடுக்க பார்ப்பாங்க? தந்திருக்க சார்புக்கான வைசமன் பூஜ்ஜியமாக எந்த அச்சு போர் அடிச்சு கூட போகும்? வைசமன் பூஜ்ஜியம் அச்சு. எக்ஸ் அச்சா இருக்கும் போது இதுல என்ன பெருமதி வருது? 2.3 0.3. ஓ சார். அப்படியா? ஓ 2.3. இதுல வந்து உங்களுக்கு 2.3 வருது. அங்க 0.3 0.3 நினைக்கிறேன். சரியா சொல்றது? சரி சார். இதுல நம்மகிட்ட என்ன மூலத்தை கேட்டான்? நேர் மூலம். இதுதான் அந்த விடையாரி. ஓகே, இவ்வளவுதான் இந்த கேள்வி. நம்ம இதுல மாத்தி இதுல இருந்து வர்க்கமூல கேள்வி கேட்க இயலுமா? கேட்கும் போது சில பிரச்சனைகள் இதுல வரும். ஆனாலும் கேட்டு பாப்போமா? சும்மா இருக்கா? சும்மா கேட்டு பாப்போமா? என்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போமா? ஒரு கடிகை நல்ல நான் ஒரு செஞ்சு பாக்குறேன் மனசார. ஓகே, வரலாம். y7 பூஜ்ஜியம் ஆகும் போது வர்க்கமூலம் 2 பெருமானத்தை காண்க. y7 பூஜ்ஜியம் ஆகும் போது வர்க்கமூலம் 2 பெருமானத்தை காண்க. I am not sure, but செஞ்சு பாப்போம் வருதா இல்லையா. செஞ்சு பார்த்தா தான் முடிவு பண்ணலாம். சும்மா அடிக்கலுமா வருமா வராதா? நீங்கள் செய்ய, நானும் செய்யறேன். y7 பூஜ்ஜியம் ஆகும் போது செஞ்சு முடிச்சாலும் சொல்லுங்க. இந்த போர்ட்ல விளங்கி எப்படி நீங்க எழுத மாட்டீங்க. சிம்பிள் விஷயம். சரியா? சிம்பிள் விஷயம். யோசிக்காம பெரிய கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க. மைமுனா விட வந்துட்டா? இல்ல சார். ஏமா சொன்ன விஷயம் செய்யுங்க. வை பூஜ்ஜியம் போட்டீங்களா? எல்லாரும் போட்டீங்களா? ஓ சார். ஓ சார். போட்ட பிறகு நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் இதைத்தான் நீங்க பண்ணீங்க. இதைத்தான் நீங்க பண்ணீங்க. சக 2 நீங்க பண்ணீங்களா? சய 2 2 பக்கமும் சய இருக்கு. 2மே என்ன செய்யும்? இல்லாமல் போயிடும். அப்படி போறது அப்படி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யலாம்? இங்க இவர் என்ன இருக்காரு? சய எக்ஸ் சய உண்டு முழுவதையும் வர்க்கம். இவர் எங்கால கொண்டதான் என்ன வரும்? எக்ஸ் சய உண்டு முழுவதையும் வர்க்கம்.
இங்க கொண்டு வந்தப்ப இவர என்ன செஞ்சிடும்? இவர குறி என்னவா இருக்கு இந்த இடத்துல? இந்த கோவைக்குரிய குறி என்னவா இருக்கு? சயம். அப்ப அந்த குறி இங்கே வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? சைபர் இருக்கு. சமனுக்கு இங்கே வந்தா சகவமா இருக்கும். அப்ப என்னண்டு வரும்? இங்க எக்ஸாய உண்டு முழுவதையும் இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. வர்க்கமங்கள போனா வர்க்கமூலம். அப்ப எக்ஸாய உண்டு சமன் வர்க்கமூலம் 2. அப்ப வர்க்கமூலம் 2 இவ்வளவா அப்படி கூப்பிடுறதும் எக்ஸாய உண்டு எக்ஸாய உண்டு இங்க வாமா அப்படி கூப்பிடுறதும் உண்டுதான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? y 0 ஆகும்போது எத்தனை விட வந்துச்சு நமக்கு? 2.3 சய 0.3. இப்போ ரெண்டையும் சில நேரத்தில் சில 2.4 வந்துச்சா பாருங்க. ஓம் சார். ஓ சார். பிரச்சனை இல்லை, வரலாம் புள்ளி, இதுல வரலாம். தசமதானம் ஒன்று மிஸ்டேக் ஆகுறது பிரச்சனை இல்லை. சோ இப்ப 2.4 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2.4 நீங்க 1 கழிச்சீங்கன்னா வர்க்கமூலம் 2.1. ஒருவேளை இதுல சய 0.4 போட்டு என்ன வந்தீங்க? டைரக்டா சய 1.4. அப்ப பெருசா யோசிக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட்கள் தான். ஓகே, சோ இத்துடன் இந்த வகுப்பை என்ன செஞ்சு கொள்றேன், நாளைக்கு இன்ஷால்லா உங்களுக்கு 6 மணிக்கு எக்ஸாம் இல்லையான்ற விஷயம் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மார்னிங்கா சார்? சரி. என்னம்மா மார்னிங் 6 மணி இல்லம்மா, நீங்க மார்னிங் 6 மணிக்கு எழுப்பி கிழிச்சிட்டாரு. 6 மணியை பத்தி கேட்கிறாங்க, கேளு சொல்லு அந்த பதில. அதுதான் சார் பாருங்களேன். அதானே. சோ முடிப்போமா? முடிப்போம். ஓம் சார். பாய் சார். Okay, thanks for joining. Bye. Thank you Bye sir. sir. Bye. Barakallah. Thank you sir. Welcome. Thank you sir. Welcome. பாய் சார். Bye. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். Barakallah. Asiya, bye. Samra, bye. பாய் சார். பாய் சார். Shamil, bye. Noora, bye. Bye sir. Salma, bye. Sasna, bye. Sangevi, bye. Bye sir. பாய் சார். Paika, bye. Paika. Himasha, unmute பண்ணுங்கம்மா. Himasha. ஓ சார். ஒண்ணுமே விளங்கல தானேம்மா? நீ ஏமா சேர்ந்துட்டு அப்படித்தானே? அப்படி இல்ல சார், விளங்குச்சு. நேத்து நடந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கி எடுங்கோ, சரியா? ஆசிகா, எனக்கு 22ஆம் தேதி தான் பிறந்த நாள். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருக்குமா? இப்ப அட்வான்ஸ் லிஸ்ட் போட்டு என்ன செய்யணும்? சரி, சல்மா பாய். 2 சல்மாவும் பாய். சல்மா பாய். மத்த சல்மா பாய். ஓகே, பை.